அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். தாவேகா பாமக கூட்டணி தட்டி தூக்கிய விஜய். தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி அமைக்காமல் தனித்து விடப்பட்டு விட்டது. அதிமுக தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி அமைக்க எவ்வளவோ முயற்சிகளை மேற்கொண்டது. ஆனால் அதிமுகவின் நிலைப்பாட்டை தமிழக வெற்றிக் கழகம் துளிகூட புரிந்து கொள்ளாமல் தொடர்ந்து உதாசீனப்படுத்தினார்கள். அதன் வெளிப்பாடுதான் இன்று தமிழகத்தில் தன்னந்தனியாக நிற்கின்றது தமிழக வெற்றிக் கழகம். தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி சேர எந்த கட்சியும் தயாராக இல்லை. வலிமையாக ஆளும் கட்சியின் தலைமையில் ஒரு கூட்டணியும் எதிர்க்கட்சியின் தலைமையில் ஒரு கூட்டணியும் உள்ளது. அதிமுக விஜயோடு பேசிய போது அவர் ஒப்புக்கொண்டு அந்த கூட்டணிக்கு சென்றிருக்க வேண்டும். அவர் அலட்சியம் செய்ததால் தான் என்று பாரதிய ஜனதா கட்சி அந்த கூட்டணிக்கு சென்று விட்டது. தற்பொழுது விஜயோடு கூட்டணிக்கு எவருமே தயாராக இல்லை என குறிப்பிட்டு வந்தார்கள். இதுபோன்ற சூழ்நிலையில்தான் பாட்டாளி மக்கள் கட்சியோடு விஜயின் நெருங்கிய நண்பர் பேச்சுவார்த்தை நடத்தியதாக சொல்லப்படுகிறது. அப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு சில நிபந்தனைகளை வைத்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. ராமதாஸ் அவர்களோ, விஜய் தமிழ் சினிமாவில் உச்சபட்ச நடிகர், அவரது படம் ரிலீஸ் ஆனால் அதிக வசூலை அள்ளுகிறது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே சமயத்தில் விஜய் அரசியலுக்கு புதிதாக வந்துள்ளார், அவரை நம்பி எவ்வாறு அவரோடு கூட்டணி வைக்க முடியும்? மேலும் அவர் ஒரு தேர்தலில் கூட இதுவரையிலும் போட்டியிடவில்லை. முதல் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று காட்டட்டும், அதன் பின்பு பேசலாம். அப்படி இல்லை, எங்களோடு கூட்டணிக்கு வாருங்கள் என்றால் எங்களுக்கு எவ்வளவு தொகுதிகளை தருவீர்கள்? ஆட்சி அதிகாரத்தில் பங்களிப்பீர்களா என கேள்வி எழுப்பியதாக சொல்லப்படுகிறது. பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவரான ராமதாஸ் அவர்களோ, எங்களுக்கு 2.5 ஆண்டு முதலமைச்சர் பதவியை வழங்க வேண்டும், மேலும் 100க்கும் அதிகமான தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டதாக சொல்லப்படுகிறது. விஜய் தரப்போ 100 தொகுதிகள் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம், மீதம் உள்ள தொகுதிகளில் நாங்கள் எங்களோடு கூட்டணிக்கு வருபவர்களோடு சேர்ந்து பங்கிட்டுக் கொள்கிறோம், துணை முதலமைச்சர் பதவியை தர தயாராக உள்ளோம் என பேசியதாக சொல்லப்படுகிறது. ஆனால் ராமதாஸ் அவர்களோ, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று கூறிவிட்டீர்கள், அதனால் எங்களுக்கு 2.5 ஆண்டு முதலமைச்சர் பதவியை தர வேண்டும் என கண்டிப்பாக கேட்டுக்கொண்டதாக சொல்லப்படுகிறது. அதற்கு விஜய் அவர்களின் நண்பரோ, இது பற்றி முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் எங்களுக்கு இல்லை, நாங்கள் தலைவர் விஜயோடு தான் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு முடிவுக்கு வர முடியும் என சொன்னதாகவும், அதற்கு ராமதாஸ் அவர்களோ, அப்படியென்றால் நீங்கள் உங்கள் தலைவரோடு கலந்தாலோசித்துவிட்டு ஒரு நல்ல முடிவாக சொல்லுங்கள், அதுவரையிலும் நாங்கள் எங்கும் சென்று விட மாட்டோம் என கூறிவிட்டதாக சொல்லப்படுகிறது. தற்பொழுது தமிழக அரசியலில் மிகப்பெரிய பேசுபொருளாக இது மாறி உள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்க உள்ளது என ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது. அப்படி ஒருவேளை கூட்டணி அமைந்துவிடக்கூடாது என்றுதான் ராமதாஸ் அவர்கள் தனது மகன் அன்புமணி ராமதாஸின் தலைவர் பதவியையே பறித்தார். ஏனெனில் பாரதிய ஜனதா கட்சியை நம்பி 18வது மக்களவை தேர்தலில் தோற்றது போதும், இனிமேலும் மேலும் ஒரு தோல்வியை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. ஏற்கனவே மாநில கட்சி என்ற அந்தஸ்தை இழந்துவிட்டோம், சின்னம் பறிபோய் விட்டது. இதுபோன்ற சூழ்நிலையில் மீண்டும் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்து தோல்வியை சந்திக்க விரும்பவில்லை. தற்பொழுது திமுக தலைமையிலான கூட்டணியே வெற்றி கூட்டணி. எனவே திமுகவோடு கூட்டணி அமைக்கத்தான் ராமதாஸ் விரும்புவதாக சொல்லப்படுகிறது. அதே சமயத்தில் அதிமுக தரப்போ தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும், அவர்களுக்கு 30 தொகுதிகள் வரையும் கூட தர அவர்கள் தயாராக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் ராமதாஸ் அவர்களோ திடீரென தமிழக வெற்றிக் கழகத்தோடு பேச்சுவார்த்தை நடத்திய செய்தி வெளியாகிய உடன் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் அதிமுக தரப்பை மிகப்பெரிய அதிர்ச்சிக்கும் ஆச்சரியத்திற்கும் உள்ளாக்கியுள்ளது. நன்றி.